மானு ஆமைக்கிட்ட நம்ம 2 பேரும் ரேஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஆமையும் சரின்னு சொல்லிச்சான். மான் என்ன பண்ணிச்சான், ரேஸ் ஆரம்பித்தோடனே ஸ்பீடாக போயிடுச்சான். ஆனால் ஆமை ஸ்லோவாக நடந்து வந்துட்டு இருந்துச்சான். அதை பார்த்த மான் என்ன பண்ணுச்சுன்னா, ஜாலியாக விளையாடிட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்துச்சான். அதுக்குள்ளே ஆமை வின் பண்ணிருச்சான். இப்போது இதே ஸ்டோரியை நாம் வேறு டைமென்ஷனில் இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு அழகான காட்டில் இருக்கிற மானும் ஆமையும் பற்றின ஸ்டோரி தான் இது. ஆமைக்கிட்ட நம்ம 2 பேரும் ரேஸ் வச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு ஆமை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரேஸ் ஓட ஆரம்பித்தாங்களாம். ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே மான் ஸ்பீடாக போய் வின் பண்ணவும் செஞ்சிருச்சான். ஆனால் இந்த ஆமை பொறுமையாக மூவ் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்துதான். லாஸ்ட்டாக மான் ஆமைக்கிட்ட சொல்லிச்சான், நான் தான் வின் பண்ணேன் பார்த்தியா, உன்னை விட நான் தான் ரொம்ப ஸ்பீடாக ஓடுவேன் அப்படின்னு சொல்லி அது அதோடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு ஜாலியாக விளையாட போயிருச்சான். ஆனால் ஆமை அச்சச்சோ நம்ம தோற்று போயிட்டோமேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்துதான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஸ்லோவாக ஸ்டெடியாக போனால் வின் பண்ணலாங்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் யார் கூட நம்ம போட்டி போடுறோங்கிறதும் முக்கியம். எல்லா நேரமும் நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக அமையாது, ஒரு சில நேரம்தான் அமையும். ஆனால் அதையே நம்பிட்டு வா நம்ம 2 பேர் ரேஸ் போகலாம், நான் ஸ்லோவாக ஸ்டெடியாக போய் நான் தான் வின் பண்ணுவேன்னு நினச்சா அதுக்கு அந்த மானு சும்மா இருந்தால் தானே வின் பண்ண முடியும். இல்லைன்னா நாம் தோற்று தான் போவோம். எது உண்மையோ எது ரியாலிட்டியோ அதை கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் பலமாக இருக்கலாம், ஆனால் வேறு விஷயத்தில் நாமளும் பலமாக தான் இருப்போம். இங்கே படைக்கப்பட்ட எல்லா உயிரினமும் ஒரே அளவில் கிடையாது, ஒரே திறமையிலையும் கிடையாது. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனமும் கூட. இல்லைனா இந்த ஆமை ஃபீல் பண்ண மாதிரி தான் நாமளும் ஃபீல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எபிசோடை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.